ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து மாவிளக்கு வந்துட்டு வீட்டில் செஞ்சு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த டைம் அப்புறம் பங்குனி எல்லாமே வந்துட்டு கோவிலுக்கு வந்து போவோம். ஸோ மாவிளக்கு வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, மாவு பச்சரிசி இல்லைனா பொன்னி பச்சரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா 400 கிராம் அந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ 300 கிராம் அளவுக்கு வந்துட்டு தான் இன்றைக்கி நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெல்லமும் வந்துட்டு இந்த மாதிரி தட்டி ஃபைனாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்துட்டு 1லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா அரிசி வந்துட்டு பாதி கையில் ஒட்டணும், பாதி வந்து துணியில் இருக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோடு எடுத்து ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக டிர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சுக்கோங்க. சல்லடையில் சலிக்காமல் கூட நீங்கள் பண்ணிங்க அப்படின்னம்னா இந்த குருணையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்து இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஈரப்பதமானது அப்படியே மாவில் இருக்கும். ஏன்னா நம்ம பாகு காய்ச்சணும் இல்லையா, அது வரைக்கும் ஈரப்பதம் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா காஞ்சு போயிடும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஏலக்காவையும் வந்துட்டு நான் தட்டி போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்துட்டு கொதிச்சோடனே ஒரு 1/2 கம்பி பதம் வந்துட்டு வரணும். ஒரு கம்பி பதம் இல்லை, 1/2 கம்பி பதம் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையுமே இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கட்டியாக இருக்கணும் உருண்டை வந்து. கொஞ்சம் வந்துட்டு இலக்கமாக இருந்தால் கூட நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அது இறுக்கம் கொடுத்துரும். ஸோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, மொத்தமாக ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் தான் கொண்டு போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்குமே வந்துட்டு கெடாமல் இருக்கும். நம்ம வெளியே போய் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம விளக்கு போட்டு வந்தோம்னாலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சாமி கும்பிட்றப்ப கொஞ்சமாக நெய் விட்டு உங்களுக்கு எத்தனை திரி போட விருப்பம் இருக்கோ அது போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் மாவிளக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த முறையில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.